அண்ணே என்ன அண்ணன் கூப்பிடாத. உன் அண்ணனா இருந்தனா இந்நேரம் அவனை ஓங்கி அரைஞ்சிருப்பேன். அண்ணே என்ன என்ன சொல்ல போறேன்? இவரை நான் விரும்புறேன், உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன், இவரையே தான் கல்யாணம் பண்ணி போறேன்னு. ஒரு தங்கச்சி ஒரு அண்ணங்கார இந்த நிலைமையில பார்த்தா என்ன செய்வான் தெரியுமா? கண்டந்து நம்ம வெட்டி போட்டுருவான். என்ன மாப்பிள பயந்துட்டீங்களா? ஆனா நான் அப்படி இல்ல. என் தங்கச்சிக்கு இந்த வயசுல இவ்வளவு தைரியமான்னு ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்னாலேயே சாதிக்க முடியாது, என் தங்கச்சி சாதிச்சிருக்கு இல்லையா? மனசுக்கு பிடிச்சவனையே ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும், அதான் நியாயம். அதுக்காக இப்படி டூயட் பாடுறதுலாம் அநியாயம். இதெல்லாம் ஓல்டு ஸ்டைல். மஞ்சு, உங்க கல்யாணத்தை பத்தி எப்போ எங்க யாருகிட்ட பேசணுமோ நானே பேசி முடிச்சு வைக்கிறேன். ஓகே மஞ்சு, ஹாஸ்டலுக்கு போ. மாப்பிள தங்கச்சி பொம்பளைங்க ஹாஸ்டலுக்கு போகுது. நீங்க எங்க அந்த பக்கம்? வீட்டுக்கு வாங்க, சூடா டீ அடிப்போம். ஹலோ. எடு செருப்பை. தனா தனா, என்னங்க? யார் இந்த கிளிய கொண்டாந்து மாட்டினது? நம்ம கண்ணன் தான். அழகா பேசுவே. ஏதாவது பேசிச்சா? உன் மக மாதிரி அழகா பேசுச்சு. போய் கேளு. என்னம்மா பாத்தீங்களா எவ்வளவு அழகா பேரை சொல்லி கூப்பிடுதுன்னு? ஒளின்னு சொல்லலையா? உன் மகனுக்கு என்ன திட்டணும்னு ஆசையா இருக்கு, அதனாலதான் கிளிய விட்டு திட்டுறான். பரவாயில்ல, நேர்லயே திட்ட சொல்லு. புறப்படுங்க, குழந்தை மாதிரி. ஐயா ஐயா, கொஞ்ச நேரத்துங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. என்னப்பா? மறுபடியும் தொந்தரவு கொடுக்கறதுக்கு ஐயா என்ன மன்னிக்கணும் ஐயா. எப்படியாவது ஒரு வேலை போட்டு கொடுங்க ஐயா. ஃபேக்டரியில வேலை காலியே இல்லப்பா. நான் தான் அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னனே. ஐயாவுடைய மனசுல ஒரு இடம் கிடைச்சிருச்சுன்னா நிச்சயம் எனக்கு வேலை கிடைச்சிரும் ஐயா. மனசுல இடமா? இப்ப என் மனசுல இடமே இல்ல. ஃபுல் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஐயா அப்படி சொல்லாதீங்க ஐயா. ஐயா தயவு பண்ணுங்க ஐயா. ஐயா ஐயா ஐயா, நீ வந்து எங்க கூட சீட்டாடுறியே, உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பாரு? ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு, அவரால் ஆட முடியலையேன்னு. என்னங்க நான் இப்படி சொல்ற? நான் மட்டும் உன்ன மாதிரி பணக்காரனா இருந்தேனா எங்க அப்பா பேச்ச மீறி நடக்கவே மாட்டேன். அப்பா எங்க இல்லங்கிற தைரியத்துல பேசுற. ஏய், அப்பா அவனை கலெக்டரா சொல்றாரு, ஆயிரியே. அதை எப்படி முடியும்? அதுக்கெல்லாம் படிப்பு வர வேணாம். அங்கதான் பிரச்சனையே. எல்லாரும் கலெக்டர் ஆயிட்டு அப்புறம் பியூன் எல்லாம் யாரு பாக்குறது? அவனுக்கு என்னென்ன வருதோ அதை தான் செய்யணும். இப்ப நமக்கு ரம்மி வருது, சீட்டை போடு. நான் பாதியிலேயே ஆட்டத்தை முடிச்சுக்கிறேன், எனக்கு ரொம்ப அர்ஜென்ட். டேய், நீ போட்ட கார்டுல அவனுக்கு ஒண்ணுக்கு வந்துருச்சு. எனக்கு என்ன வருது பாப்போம். குமார், இங்க வா. ஏய், எதுக்கு? உனக்கு பிடிக்காத விஷயம், நீ உட்காரு. டேய் வாடா. எதுக்கு கூப்பிடுறா? என்னங்கடா அது? ஒண்ணு கூத்துறதுல என்னடா பார்ட்னர்? என்ன காப்பாத்துங்க. தாடி வச்ச ஒரு ஆளு என்ன முறைச்சு பாத்துட்டு போறாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உங்களுக்கு புண்ணியமா இருக்கும், என்ன காப்பாத்துங்க. ஏய், காப்பாத்துனா நான் என்ன சினிமா ஹீரோவா பாஞ்சு வந்து காப்பாத்துறதுக்கு? நீ யாரு, எந்த ஊரு, ஏன் இங்க வந்து ஒளிஞ்சிருக்க? அதெல்லாம் அப்புறம் விவரமா சொல்றேன், என்ன முதல்ல காப்பாத்துங்க. வா. ஏய், வாங்க. என்னங்கடா இஞ்சி துண்ண குரங்கு மாதிரி முழிக்கிறீங்க? இந்த பொண்ணு இதுவா? எங்க வீட்டுக்கு ஒரு வேலைக்கார பொண்ணு ஒண்ணுன்னு ஒரு ஆள்கிட்ட சொல்லி விட்டு இருந்தேன். இந்த நேரத்துல நமக்கு இங்க தானே காணா. அவர் நேரம் இங்க அனுப்பிச்சு விட்டாரு. ஏன் பயப்படுற? வா, நீங்க ஆடுங்கப்பா. டாடியை பார்த்து பயந்துராத, ரொம்ப நல்ல பசங்க. ஹாய் கண்ணா. யாராது? ஏன் மாமா பேய பார்த்த மாதிரி பயப்படுறீங்க? பொண்ணுதான் மாமா. கண்ணா, உன்னை பத்தி இது வரைக்கும் நான் நல்லபடியா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியே நீங்க வீட்டு வேலைக்கு ஒரு பொண்ணு ஒண்ணுன்னு அம்மா உங்ககிட்ட சொன்னாங்களாமே? என்கிட்ட தானே சொன்னாங்க. நான் தானே ஏற்பாடு பண்ணணும். நீதியா உன்னை ஏற்பாடு பண்ணி கூட்டு வந்திருக்க. யாருமா நீ? எதுக்குடா மாமா உள்ள மாமா வளர்த்துற?
முதலாளிட்ட சொல்லிட்டேன். நாளைக்கு காலையில எங்க பங்களால வேலைக்கு சேர்த்துருவாரு. இன்னைக்கு நைட் இங்க இரு. வரமாமா? தைரியமா ஐயோ, போயிட்டு அப்ப நானு என்னது? பயந்துறாதீங்க. கொஞ்சம் செமி ஏண்டா செமிய புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நான் செமியா? இங்க கொண்டாந்து விட்டு போறேன். ம். வரேன். வா, தைரியமா உள்ள வா. ஆமா, நீ எதுக்காக இந்த ஊருக்கு வந்த? எனக்கு அப்பா அம்மா யாரும் இல்ல. எங்க தூரத்து சொந்தக்காரங்க வீட்டுல தங்கி இருந்தேன். அந்த மாதிரி ரொம்ப மோசம். அந்த வீட்டுக்கு யாராரோ ஆம்பளைங்களா வந்து போயிட்டு இருந்தாங்க. என்னையும் தப்பு செய்ய சொல்லி கஷ்டப்படுத்துறாங்க. அதனாலதான் யாருக்கும் தெரியாம ஓடி வந்துட்டேன். அப்படியெல்லாம் வாடுறதை விட எங்கேயாவது விழுந்து செத்து போயிடலாம். அச்சச்சச்ச, அழாத. அம்மா, உன் பேர் என்ன? செல்லக்கிளி. செல்லக்கிளி. இந்த கிளி, காக்கா, குருவி இந்த பேர்லாம் வேண்டாம். இன்னில இருந்து உன் பேரு செல்லம். அம்மா, உன் சொந்த ஊர் எது? சிலுக்குவார்பட்டி. சிலுக்கு? என் வாயில நுழைய மாட்டேங்குது. இன்னில இருந்து உன் ஊரு மானாமதுரை. அம்மா, உங்க அப்பா யாரு? அப்பா இல்லன்னு தான் சொன்னேன்னு. ம். உனக்கு அப்பா இருக்காரு, ரிட்டையர்ட் கான்ஸ்டபிள். நாளைக்கு அந்த வீட்டுல இதே மாதிரி தான் சொல்லணும். புரிஞ்சுதா? உன் பேர் என்ன? பேரு செல்லம்னு சொல்லேம்மா. பேரை சொல்ல இவ்வளவு வெக்கமா? எந்த ஊரு? ஊரு வந்து மானாமதுரைன்னு சொன்னியே. உங்க அப்பா என்ன பண்றாரு? அப்பா வந்து ரிட்டையர்டு. ரிட்டையர்டு கான்ஸ்டபிளுடைய பொண்ணு அப்படின்னு தைரியமா சொல்லுமா. அது ரிட்டையர்ட்னு சொல்றது கௌரவ குறைச்சல்னு ஃபீல் பண்றா போல இருக்கு. எல்லா கேள்விக்கும் நீதான் பதிலோ? கிராமத்து பொண்ணு இல்ல, அதனாலதான் கூச்சப்படுதுங்க. உங்க வேலை எனக்கு வேண்டாம். உங்க வேலை எனக்கு வேண்டாம். மாமா போலாம். அவ கிராமத்து பொண்ணு. அவள கோர்ட்ல நிக்க வச்சு கேள்வி கேட்கற மாதிரி கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லுவா? சமய கட்டுனா கரெக்டா பதில் சொல்லுவா. எனக்கு புரிஞ்சிடுச்சு. நான் ரெக்கமெண்ட் பண்ணல, அதனால வேலை கொடுக்க மாட்டீங்களே. You are absolutely correct. நீ மட்டும் என்ன, கொப்ப ரெக்கமெண்ட் பண்ணாலும் நான் ஏத்துக்க மாட்டேன். ஆனா அந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கா. இன்னசென்ஸ் எப்பவுமே சின்சியரா இருப்பாங்க. ஆனா இந்த கோழ பசங்க இருக்காங்களே, அவங்கதான் டேஞ்சரஸ். கூட்டிட்டு போ. தள்ளிக்க. என்ன மாமா? ம். பார்த்து பல நாள் ஆச்சு. எங்க இந்த பக்கம்? ஆமா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. யார் இந்த பொண்ணு? பொண்ணு அதான் பொண்ணு யாரு? வேலைக்கு வந்திருக்கிறா. வேலைக்கு சேர்த்த? ஆமாப்பா. ஏமா ஒரு பொண்ணு வேலைக்கு சேர்க்கறதா இருந்தா அது கொலை கோத்திரத்துல விசாரிக்கிறது இல்லையா? இதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு எங்க வேலை பார்த்து ஏன் வேலையை விட்டு நிறுத்தினாங்க எல்லாம் கேட்கணுமா? சரி வாமா, வேலை வேண்டாம். ஆமா. அப்பா கேட்டாங்கல்ல? ம். பின்ன அப்பா கேட்டானே நான் கேட்டானே. நீ போ. போமா. உன் பேர் என்னன்னு சொன்ன? செல்லம். இந்த பாரு செல்லம், நான் சொல்ற மாதிரி ஒவ்வொரு வேலையும் ஒழுங்கா செய்யணும். ம், காலையில எழுந்த உடனே வாசலை பெருக்கி தண்ணி தெளிச்சு கோலம் போடணும். ம். ஐயா, இது பாருங்க. அந்த பாத்ரூம்ல அது இழுத்தா தண்ணி வருதுங்களே, அதுக்குள்ள இந்த பாட்டில் இருந்துச்சு. ஏன் பாத்ரூம் கூட போனேன்? கழுவ போனேன். அழுவத்தானே போனேன். அதுக்குள்ள ஏன் கை விட்ட? ஏய்! ஏய்! சத்தம் போடாதீங்க, எனக்கு பயமா இருக்கு. அழு. அழுவாதே. என்ன வேலையில இருந்து நிறுத்திடாதீங்க. நான் உன்னை வேலையை விட்டு நிறுத்த மாட்டேன். பாரு, நீ பாத்ரூம் போறதாவோ இத பார்த்ததாவோ யாருக்கும் சொல்லிக்கூடாது. குட் கட். போ போ.
ஏய் செலகளி, ம்? அப்பா ரூம் தான் கிளீன் பண்ணா, நாங்களா மனுஷனா தெரியலையா? யார் ரூம் கிளீன் பண்ணு போங்க. இந்த ரூம்ல எங்கேயாவது பாட்டில் கீட்டில் வச்சிருக்கீங்களா? இருந்தா சொல்லிடுங்க, நான் அதை எடுக்கவே மாட்டேன். பாட்டிலா? என்ன குழப்பற? என்ன? இப்பதான் பெரிய ரூம்ல ஒரு பாட்டில். ஐயோ, நான் சொல்லவே மாட்டேன்பா. யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு. சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரா? அப்பாவா? ம். அவர் அப்படி சொன்னார்னா நீ என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடணும். ம்ஹும். இல்லன்னா வேலை போயிடும் தெரியுமில்ல? ஐயோ, அப்படின்னா சொல்லிடுறேன். சொல்லு. பாட்டில் அப்பா ரூம்ல எங்க 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 பார்த்த? பாத்ரூம்ல ஒரு பொட்டி மாதிரி தண்ணிலாம் வருதுல்ல. ஓஹோ, அதானா சமாச்சாரம். இதுக்கு ஏய் செல்லம், நீங்க என்ன பண்ற? அம்மா, நம்ம வீட்டு சிங்கம் கூண்டுக்குள்ள மாட்டிக்கிருச்சு. என்னடா சொல்ற? திருவாளர் ராஜசேகர் அவர்களுடைய இரவு 9:30 மணி வரை உள்ள ப்ரோகிராம் தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா 9:40க்கு ஒரு ப்ரோகிராம் இருக்கிறது எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. என்ன ப்ரோக்ராம் அது?